தமிழராட்சி பார்த்துருக்க எல்லாருக்குமே வணக்கம். சீமான் அவர்கள் பிஹைண்ட் சில தலைவினை சீமான் அப்படின்ற ஒரு நிகழ்வில் கலந்துக்கிட்டார் அப்படின்னு சொல்லலாம். அந்த நிகழ்வு யாரால் எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஹைண்ட் டிவியால் எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஒரு காலத்தில் சீமானை காட்ட பயந்த ஊடகங்கள் இன்றைக்கி சீமானை மட்டுமே காட்டி சீமான் அவர்களை மட்டுமே பேசி வந்துகிட்டு இருக்கு அப்படின்றது ஒன்று இருக்குது. இந்த நிலையில் நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களை யார் பேட்டி எடுத்தா அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. பத்திரிகையாளர் மணி முழுக்க முழுக்க நாம் தமிழர் கட்சி எதிரான ஒரு கருத்தியல் உடையவர் அப்படின்றது ஒன்று இருக்குது. அவர் கேள்விகள் நிறைய வச்சுருந்தார். அதில் முக்கியமான கேள்விகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தனித்தனி அரசியல் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களா, அது எந்த அளவுக்கு வேலை செய்யும் அப்படின்றது, உங்களுக்கு ஒரு ஆட்சி மேலாம் ஆசையே இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருந்தார். ரொம்ப ரொம்ப ஆவேசமாக இருந்தது இந்த கேள்விகள்லாம். ஆனால் உண்மையாகவும் இருந்தது. மக்களிடையே சீமானவர்கள் ஆட்சி கட்டிலுக்கு ஆசைப்படலையா, சீமானவர்களுக்கு தேர்தல் அரசியல் மேலே விருப்பம் இல்லையா அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்குது. ஏன்னா மக்கள்கிட்ட நீங்கள் பொதுவாக கேட்கும்போது மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனித்து நிற்கிறது தேவையில்லாதது, அவர் எண்ணி கூட்டு நிற்கிறவர் அன்றைக்கி தான் ஜெயிப்பார் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் சீமானவர்களோட தனித்துவமே தனித்து நிற்கிறது தானே, அதுதான் அவரோட மாஸ்டர் பீஸ் அப்படின்றது சொல்லலாம். நீங்கள் சீமானவர்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா வரலாறு என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் தனித்து நிற்பார்ப்பா. அவர் எந்த ஒரு அரசியல் கட்சி கூட கூட்டணி வைக்க மாட்டார். அவர் கூட்டணி வைக்காமலே மாநில அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சி அப்படின்னு தான் சீமானவர்களை சொல்லுவாங்க. நீங்கள் வேறு ஏதாவது கட்சி திமுக அதிமுக கேட்டிங்கன்னா அவங்க ஆட்சியில் இருந்தாங்க, அவங்க ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க, ஊழல் பண்ணியிருப்பாங்க, அதை தான் சொல்லுவாங்க. ஆனால் சீமானவர்கள் நீங்கள் கேட்கும்போது வரலாறு என்ன பேச போகுது அப்படின்றது ரொம்ப முக்கியமாக இருக்குது. சீமானவர்களோட வரலாறு ஒரே விஷயத்தை தான் மறுபடியும் நமக்கு சொல்லுது, தனித்து நின்று தான் அவர் அரசியல் பண்ணுறாரு அப்படின்றது. எனவே இந்த பேட்டி ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்துச்சு. கண்டிப்பாக பிகன் டூல்ஸில் பாருங்கள் அப்படின்றது ஒன்று இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.